Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வீர தீர சூரன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. அருண்குமார் இந்த படத்துல விக்ரம வச்சு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை சூப்பரா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, மலையாளம் ஆக்டர் சுராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பட் இவங்க 3 பேரும் சேர்ந்து செகண்ட் ஹாஃப்ல பண்ணக்கூடிய கலாட்டா எல்லாம் பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில திருவிழா நைட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா எஸ்பியா இருக்காரு. ஊருக்குள்ள பெரிய கையா இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கேங்க வந்து முடிச்சுக்கட்டணும், என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி பழி வாங்கணும்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்டாட்டி பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ் வர, அந்த கேஸை வச்சு இவங்களை முடிச்சுக்கிறதுக்காக களத்துல இறங்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரவுடி கேங் பாத்தீங்கன்னா சியான் விக்ரம களத்துல இறக்கி விட்டு எஸ்.ஜே. சூர்யாவை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார முடிச்சாங்க, என்ன எதனால வந்துச்சு, அந்த காணாம போன பொம்பளை கிடைச்சிச்சா இல்லையா, விக்ரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் என்ன, கல்யாண வீட்டுல டேன்னு சொன்னா மேல கை வைப்பாங்கிற சீன்ல ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீனா போய் சட்டை இல்லாம நின்று கண்ணை வச்சு பண்ணக்கூடிய கலாட்டாக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தரமான சம்பவம் இந்த படத்துல சூப்பரா சம்பவத்தை ஸ்கிரீன்ல உங்களால ஈஸியா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மரா சியான் விக்ரம் பயங்கரமா கலக்கியிருக்காரு. தூள் ரெஃபரன்ஸ்ல கிளைமேக்ஸ்ல அவரோட ஒரு ரெட்ரோ சாங்க்கு அவரே நடந்து வரும்போது கிளாப்ஸ் அழிச்சுன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம 16 மினிட் சிங்கிள் டேக் ஷாட்ல தரமான ஒரு சம்பவத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்ல வார்த்தையே இல்லைங்கிற லெவலுக்கு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு ஸ்கிரீன் பே நரேஷன்ல கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா பார்ட் 2 ஸ்டோரி தான் இங்க பிரசென்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டா எந்த ஒரு ரீசனையும் ஸ்டோரிக்குள்ளயும் ஓபன் அப் பண்ணி பேசாம இவங்க சொல்ல நினைச்ச விஷயத்த வெறும் ரா ஆக்ஷன் த்ரில்லர் டோன்ல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. மதுரையை ஒட்டி கல்ச்சரை பேஸ் பண்ணி திருவிழா நைட்டு நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இங்க பண்ணிருந்தாங்க. அண்ட் மேஜரா பிளாஷ்பேக் போர்ஷனை பார்க்கும் போது ஒரு ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் விஜய் சேதுபதி நடிச்ச சேதுபதி மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்க அளவுக்கு அதே பெரிய வீட்டு கை, மாமனாரு, போலீஸ், ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஹீரோ எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கலாட்டாவை மட்டும் லைட்டா டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணி கத்திரி போட்டிருக்காருங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் நீங்களுமே யோசிப்பீங்க. டைரக்டர் ஸ்டெச்சுங்கிறது இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜுக்கு அடுத்து மதுரையை ஒரு தரமான ஒரு வியூல காட்ட நல்லாவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அருண்குமார் இந்த படத்துல. அண்ட் அதை தாண்டி ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல கத்தி வைக்கிற சீன் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அந்த திலீபன் யாருடா பார்ட் 1ல யார கேமியோவா கூட்டிட்டு வந்து சம்பவம் பண்ண போறீங்கிற கேள்வி ஒரு நல்ல கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்கும். டெக்னிக்கலா ஒரு நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே சூப்பரா எஃபெக்டிவா படத்துல செட் ஆயிருக்கு. வைபர் நல்லாவே என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாக்கு தேவையான அத்தனை எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் சியான் விக்ரம் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணி ரொம்ப டேக் இட் ஈஸியா கூலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவரோட லைஃப் டைம் கெரியர்ல சேதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த மூவினா தாராளமா சொல்ற மாதிரி தான் வீர தீர சூரனை இவங்க எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமாவை தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே காம்ப்ளிகேட் பண்ணாம பிளாஷ்பேக்ல மட்டுமே லைட்டான ரீசன்ஸ் அண்ட் கேள்விக்கான பதில மட்டுமே சொல்லி பார்ட் 2ங்கிறதுனால ஃபுல் ஃபிளெஜ்டா ஆக்ஷன் டிராமால சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷான டோன்ல சிம்பிளான ஒரு நல்ல டேக் ஆஃபா தான் படத்துக்கு செட் ஆயிருக்கு. இன்டர்வல்ல புடிச்சு பிளாஷ்பேக்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சு நான் யாரு எப்படியாப்பட்டவங்கிறதுக்கான பதில செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல தரமான சம்பவத்தை பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி கிழங்க வச்சு செதிலா ஒரு சீனை செதுக்கி எடுத்திருக்காரு. அதெல்லாம் அன்பிலீவபிளா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா படத்துல மதுரையில ஒரு சம்பவம் நடந்த மாதிரி காட்டல, சம்பவத்துக்காக தான் படம் எடுத்திருக்கோம்னு காட்டுற மாதிரி ஓப்பனா பேசியிருக்காங்க சில விஷயத்த. ஏன்னா ஃபேமிலிக்காக நிக்கிறவன் தான் ரியல் ஹீரோன்னு ஏகே ஸ்டைல்ல சொல்லி மிரட்டி இருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்க ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த வீர தீர சூரன். இந்த படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. ஒர்த்ரூ வாட்ச் யுவர் டைம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பிட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.